எடுத்துக்கொண்ட வேத பாகம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நம்ம இந்த 2வது பகுதியை தான் இன்னைக்கு மெசேஜ் எடுக்க போறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை பார்த்து அவருடைய ஊழியத்தை முடித்து அவர் இந்த உலகத்திலிருந்து அவர் சிலுவைக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற இறுதி நாட்கள் வந்தது. அந்த நேரத்தில் அவங்க சீசர்களை கூப்பிட்டு சொல்றாரு, நான் இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமா பரலோகத்துக்கு போயிடுவேன், ஆனா நீங்க இந்த உலகத்துல இருக்க போறீங்க, இந்த உலகத்துல நீங்க வாழ்றீங்க. அதுக்கு உங்களுக்கு நான் மெயினான ஒரு அட்வைஸ் என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு சொல்லுங்க? உபத்திரம் உண்டு. உலகத்துல கிறிஸ்தவங்களுக்கு என்ன உண்டு? ஜெபிக்கிறவங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஊழியம் செய்யறவங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நல்ல விசுவாசத்துல நல்ல தைரியமா இருக்கிறவங்களுக்கு என்ன உண்டு? இதை நீங்க மாத்தவே முடியாது. எனக்கு உபத்திரம் வேண்டாம், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எனக்கு எந்த சோதனை வரக்கூடாது, எனக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, தோல்வி வரக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாதுன்னு நீங்க ஜெபிச்சா அது நடக்காது. அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவருக்கு விரோதமா ஜெபம் பண்ற மாதிரி. புரியுதா? ஏன் எனக்கு இந்த கேள்வி நீங்க கேட்பீங்க, ஏன் எனக்கு மட்டும் இந்த உபத்திரம், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு நஷ்டம், எனக்கு என் பிள்ளை மட்டும் ஏன் கம்மி மார்க் வாங்குது, எனக்கு மட்டும் எல்லாம் எங்க போனாலும் எதிரி எனக்கு வந்துடுறான், எனக்கு விரோதமா வந்திருக்க. இந்த கேள்வியெல்லாம் நீங்க ஆண்டவரத்துல நினைச்ச கூடாது. சொல்லுங்க, கேட்டா நீங்க தான் மாட்டிடுவீங்க. உலகத்துல என்ன உண்டு உங்களுக்கு? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும். எனக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கனால எனக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆனா என்ன சொல்றாரு? திடன் கொள், பயப்படாத, தைரியமாயிரு. உபத்திரம் வரும், போராட்டம் வரும், நோய் வரும், பிரச்சனை வரும், ஐசிவார்ல போவ வெளியே கொண்டு வந்துருவாரு. நஷ்டம் வரும் பிசினஸ்ல, அடுத்த பிசினஸ் கொடுத்து உன்னை உயர்த்துவாரு. சும்மா எல்லாம் உனக்கு உபத்திரம் கொடுக்கல. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் உபத்திரம். யாராவது உபத்திரம் இல்லாம மேல வந்தாங்களா பாருங்களா? கஷ்டம் இல்லாம யாராவது வந்தாங்களா பாருங்களா? ஒருத்தர் வரல. வேலை ஸ்தலத்துல உபத்திரம் உண்டு, படிக்கிற பிள்ளைக்கு ஸ்கூல்ல உபத்திரம் உண்டு, பிசினஸ்ல உபத்திரம் உண்டு. எல்லா இடத்துல உங்களுக்கு என்ன உண்டு? அங்க ஒரு எதிரி இருப்பான், அங்க ஒரு கஷ்டம் இருக்கும், போராட்டம் ஒண்ணு அங்க இருக்க. கர்த்தரே வச்சிருப்பாரு. ஏன்னா உன்னை கரெக்ட் பண்ணக்கு, உன்னை உயர்த்த, உன்னை மேன்மைப்படுத்த உன்னோட கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவங்க அறிந்து கொள்ள, நீ யார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள உனக்கு உபத்திரவத்தை கொடுத்து உன்னை திடப்படுத்துறாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவரு நீ என்ன செய்யாத, சோர்ந்து மனம் தளராத, ஆண்டவரை முறுமுறுக்காத, ஏன் எனக்கு இப்படி நடக்குன்னு கேள்வி கேட்காத. ஆண்டவர் சொல்லி திடனாயிரு, திடன்கொள், தைரியமாயிரு, பயப்படாத. நான் உலகத்தை ஜெயித்த. என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஆன்சரு சொல்றாரு. நீ நிறைய குழப்பத்தில எல்லாம் வருவ மகனே, நிறைய உனக்கு பிரச்சனை வரும், ஆனா உனக்கு முடிவுல உனக்கு தான் வெற்றி. என்ன சொல்றாரு? நீங்க எதை தான் பார்க்கணும்? நான் தான் ஜெயிப்பேன், நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் உயர பிறந்தவன், நான் எதுக்கு எல்லாத்தையும் மேற்கொள்ள பிறந்தவன், யாரும் எனக்கு எதிர்த்து நிக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் கூட இருக்கு. அதான் வார்த்தை. யோசுவா சொன்னார்ல, உயிரோடு இருக்கிற நாளளவும் உனக்கு யாரு எதிர்த்து நிக்கவே முடிய. வருவாங்க, எதிர்த்து வருவான், ஆனா தோத்துட்டு போயிடுவான், பின்வாங்கி போயிடுவான். உனக்கு விரோதமா பேசுவாங்க, எல்லா வாய்களை நீயே கட்டி போடுவ. உனக்கு விரோதமா செயல்படுவான், மந்திரம் பண்ணுவான், சூனியம் பண்ணுவான். அவன் உன் காலடியில ஒரு நாள் வந்து விழுவான். அதுதான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வாக்குத்தத்தம். உலகத்துல உங்களுக்கு சொல்லுங்க உபத்திரம் உண்டு, கவனமா கேளுங்க. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், ஒரு ஊழியக்காரர் இப்படிதான் சொன்னார். சர்ச்சுக்குள்ள ஆராதிக்கும்ப நல்லா ஆக்ஷன் பண்ணி ஆராதிக்க விடுவானா? யாரு? பிசாசு உள்ள இருக்கான். நல்லா வர்ஷிப் பண்ண விடுவானா? பாட்டு பாட விடுவான், குழந்தை பிரச்சனை கரெக்டா கவனிக்க சொல்லுவான். ஆனா மெசேஜ் வந்தோடனே கொஞ்சம் பேரை தூங்க வைப்பானா? என்ன செய்வானா? சொல்லுங்க, கொஞ்சம் அவனுக்கு வேலை என்னது? அப்படியே கொஞ்சம் தூங்க வச்சுட்டு அப்படியே ஹாயா உட்காந்தாச்சு, ஆடியாச்சு, பாடியாச்சு, உடம்பெல்லாம் கொஞ்சம் அசைச்சு பாஸ்டர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாரு. இப்ப என்ன செய்யலாம்? பேசாம
தூங்கிடலாம். இந்த வார்த்தையில நமக்கு தூங்க வைப்பானா? இன்னொரு கூட்டத்தை அப்படி இப்படி பார்க்க வைப்பானா? யார் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கு, யார் சூப்பரா வந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் எதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை எதையாவது மற்றவங்களையும் அவங்களையும் பார்த்து பரவாயில்ல, நம்ம நல்லா ஜோம் பண்ணோம், நல்லா குதிச்சோம், அவங்க எல்லாம் சும்மா தான் இருந்தாங்க, இந்த ஜென்ஸ் எல்லாம் யாரும் கையடிக்கல, யாரும் துள்ளல, நாங்க தான் ரொம்ப கனப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தினு ஒரு கூட்டம் அப்படியே உட்காந்துருவாங்க. 2 பேரும் அவன் அடக்கி வச்சிருவான். அதை யோசித்துட்டே இருப்பாங்க. ஒரு 3வது ஒரு கூட்டம் இருக்குது, அது குழப்பிட்டே இருக்கும். மத்தியானம் என்ன போய் சமையல் பண்றது, ஒன்னும் சமைக்க வந்துட்டோம், அடுத்தது வீட்டுல யாராவது விட்டுட்டு வந்திருப்பீங்க, என்ன அங்கேயும் இங்கேயுமா போறதுக்கு, முடிச்சோன்னா சீக்கிரம் போனோம், எப்ப இது 12 மணிக்கு முடியும், வயறு பசிக்குது, அந்த ஒரு கூட்டம் மண்டையை போட்டு குழப்பி இந்த வசனத்தை கேட்க விடாதபடி பலவிதமான குழப்பத்தில் இந்த 3வது கூட்டம் இருக்கும். ஒரு கூட்டம் மட்டும் எதையாவது ஒண்ணு என்ன செய்யும், கேட்டு பிரயோஜனப்படும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாம் விழிப்பா இருங்க. இதெல்லாம் இவங்களெல்லாம் அட்டாக் பண்றது யாரு தெரியுமா? பிசாசு. யாரு அட்டாக் பண்றது? தூங்குறவங்களை அட்டாக் பண்றது பிசாசு. உங்களை அப்படியே இழுத்து உட்கார வச்சிருவான். சிலர் அங்கேயும் இங்கேயும் பார்த்து எடுத்து நம்ம பெரிய சூப்பர் சொல்லிட்டு, நான் சூப்பர் சொல்லிட்டு ஒருத்தர் சிலரை உட்கார வச்சிருவான். சிலர் எதையாவது யோசித்து நாளைக்கு என்ன பண்றது, அதை என்ன, அந்த உலகத்தில் உள்ள காரியம், குழந்தைகளுக்கு ஒரு நகையெல்லாம் 10,000க்கு மேல ஏறிச்ச, என்கிட்ட 1 கிராம் கூட இல்லையே, 1 பவுன் கூட சேர்க்கல, எப்படி என் பிள்ளைய கட்டி கொடுப்பேன், ஒரு கூட்டம் இந்த மாதிரி குழப்பிட்டு, நான் அப்ப செஞ்சிருக்கலாம், ஏதோ பண்ணின நகை சேக்கா விட்டுட்டேன்னு ஒரு கூட்டம் குழப்பம். இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்ற உபத்திரம் உங்களுக்கு என்ன உண்டு? உண்டு. திடன்கொள், தைரியமாரு, நான் ஜெயித்தேன், நான் எக்ஸா எழுதி பாஸ் பண்ணவன், நான் அப்படிதான் போனேன், எனக்கு பிரச்சனை வந்தது, என்ன அடிச்சாங்க, துன்பப்படுத்துறாங்க, சிலுவையில அரைஞ்சாங்க, ஆனா நான் என்ன செஞ்சிட்டேன்? ஜெயித்து வெளியே வந்து இன்னைக்கு உங்க மத்தியில உங்களோட கூட பேசிட்டு இருக்கிறேன். அந்த தெய்வம் சொல்றாரு, நான் ஜெயித்தேன், உலகத்தை நான் ஜெயித்தேன், நீ ஜெயிப்ப மகளே, நீ ஜெயம் பெறுவாய், மகனே நீ ஜெயம் பெறுவாய், திடன்கொள், கலங்காத, பயப்படாத, தைரியமாயிரு, கர்த்தர் உனக்கு விடுதலை உண்டு, வெற்றி உண்டு, சுகம் உண்டு. எந்த வியாதி வரலாம், எத்தனை மதில முன்னால வந்து மோதலாம், ஒண்ணு சேதப்படுத்தாது. நீ கற்பாறையாக தேவன் மேல நம்பிக்கை இருக்கிறபடியால் உன்னை ஒன்று சேதப்படுத்தவே ஒருத்தரும் வராங்க. தானியேல் ஜெபம் பண்ணாரு. எத்தனை வேளை ஜெபம் பண்ணாரு? வந்தா பிரேயர் பண்ற, டெய்லி சர்ச்சுக்குள்ள வந்துட்டு போறீங்க, உத்தரவு வருமா வராதா? 3 வேளையும் ஜெபம் பண்ணதுனாலே உத்தரவு வந்தது. எங்க கொண்டு போட்டாங்க சொல்லுங்க? சிங்கக்கபீர். ஆண்டவர் தீர்மானிச்சார், எதை? தானியேலை உயர்த்தணும், சூப்பர் போஸ்ட்ல அவனை கொண்டு வரணும்னு தேவனுடைய திட்டம். என்ன இது? சூப்பரா கொண்டு வரணும்னு ஓத்திரத்தை கொடுக்கிறாரு. உங்களுக்கு ஒரு சின்ன ஓத்திரம் வந்து வேலை ஸ்தலத்துல நான் பிரேயர் பண்ணா கூட குற்றமா சொல்றாங்க சிஸ்டர், சொல்லுவாங்க, நீ அங்க எப்படி இருக்கிற, தேவனை எப்படி மகிமைப்படுத்துற, பயப்படுறியா, தேவனை குறை சொல்றியா, தேவனிடத்துல முறுமுறுக்கிறியான்னு உன்னை டெஸ்ட் பண்ண அங்க. அதனால உன்னுடைய ஜெபத்தை பார்த்து உங்க மேல சில குறைகளை சொல்லிட்டே இருக்கிறாங்க. உனக்கு அது தெரியாம ஆண்டவரிடத்திலிருந்து முறுமுறுத்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி, ஏன் நான் இனி ஜெபம் பண்ண மாட்டேன், இனி ஊழியம் செய்ய மாட்டேன், கர்த்தரை குறித்து நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் பேசுறாலே எனக்கு பிரச்சனை, ஜெபம் பண்ணாலே எனக்கு கஷ்டம் வந்துருது, நான் பிரேயர் பண்ணாலே எனக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா, உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை 40 நாளையில பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை 40 வருடம் கழிஞ்சுதான் நீ பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. ஏன் கேள்வி கேட்கறதுனால ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, இதுல ஏதோ ஒரு காரியம் நல்லது எனக்கு நடக்கும். நீங்க எப்படி நினைக்கணும்? எனக்கு விரோதமா வந்திருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்னால யாரும் எழுத்து நிக்கவே முடியாது. எவன் வரட்டு, எத்தனை பேர் எனக்கு விரோதமா பிசினஸ் பண்ணிட்டு, எனக்கு விரோதமா எத்தனை பேர் வேலையில எழும்பட்டு, என் பிளேஸ்ல வரணும்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து போட்டி போடட்டும், ஆனா தேவன் பெர்மிஷன் கொடுக்காம என்னுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உத்தரவு இல்லாம உங்க தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாதுங்க. நீங்க நம்பணும், ஆண்டவர் என்ன நினைச்ச மாட்டார், கைவிடவே மாட்டார். நீதிமானுக்கு எவ்வளவு துன்பம் வருமா? நிறைய துன்பம். சங்கீதம் 34:19 எடுத்து படிங்க.
இப்ப யாருக்கு துன்பம் நிறைய வரும்? நம்ம என்ன நினைப்போம், யாருக்காவது ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டா நிறைய தப்பு பண்றான், அவனுக்கு பாரு ஒரு காரியம் கூட ஒரு வேலை கூட அவனுக்கு ஸ்டடியா இல்ல, அவன் அலைகிறான், அவன் பிள்ளைய படிக்கல, அவன் வீட்டுக்காரர் பாரு ரொம்ப தரித்திரனா இருக்கிறான், ஒரு காசு சம்பாதிச்சு கொள்ள. இந்த பொம்பளை என்ன செஞ்சாலோ, இவன் என்ன செஞ்சானோ, இது என்ன சாபமோ, யாரு போட்ட சாபம்? ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எவ்வளவு இருக்குமா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்குமா, ஒண்ணு வராது, எல்லாமே துன்பமா தான் இருக்கும். ஒய்ஃப் ஒரு வாக்குல பிரச்சனை கொடுப்பா, பிள்ளைகள் ஒரு வாக்குல பிரச்சனை கொடுக்கும், தாய் தகப்பன்மார் ஒரு வாக்குல பிரச்சனை, நிறைய உபத்திரவம் நெருக்கம் வரும். ஆனா நீங்க நினைக்கணும், எனக்கு எல்லாத்துல இருந்து என்ன உண்டு? கர்த்தர் என்ன விடுவிப்பார், கர்த்தர் எல்லா நெருக்கத்திலிருந்தும் எனக்கு ஒரு ஜெயத்தை தருவார், நான் சுகம் பெற்று வெளியே வருவேன். நிறைய வியாதி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிறைய வியாதி வரும். மகனே மகளே சோர்ந்து போகாதே, உனக்கு நிறைய வியாதி வரும். உன்னை ஆண்டவர் மோல்டு பண்ணி பக்குவப்படுத்தி அவர் கரத்தில் இருக்க ஒரு பாத்திரமாய், அவருக்கு இஷ்டமான ஒரு பிரியமான, அவர் உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் அவர் உன்னை வரையும்படி திட்டம் கொண்டபடியால் உனக்கு அநேக உபத்திரங்கள் சொல்லுங்க உண்டு. பவுல் கப்பல் பிரயாணத்தில் அவன் கைதியா தான் போறான். மெலித்தா தீவுல கப்பல் அடிபட்டு ஒரு தீவுல போய் சேர்றாங்க. எங்க? மெலித்தா தீவு. அப்போஸ்தலர் 28 அதிகாரத்துல இருக்கு, படிங்க. சும்மா போனவன என்ன கிடைக்குது? பாம்பு கிடைக்குது. என்ன நினைப்பு? அவன் சொல்ல, அந்த ஊர்க்காரன் இவனுடைய சனி இவனை விடவே இல்லை. பாருங்களா, கப்பல்ல இருந்து அடிபட்டு சத்து பொழைச்சான், இங்க வந்தா என்ன பண்ணுது? ஆண்டவர் அலோவ் பண்றாரு. பண்ணாரா பண்ணலையா? அவன் கர்த்தருடைய பிள்ளை. சுத்தி இருக்கிற யாரையாவது பாம்பு கடிச்சா? கூட இருந்தவங்களை கடிச்சுதா? அங்க உள்ள யாரையும் கடிக்கல. யாருதான் கடிச்சிச்சு? பவுல. ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை தான் பாம்பு கடிக்கும். ஒன்னதான் பாம்பு என்ன செய்யும்? கடிக்கும். அவன் என்ன செஞ்சான் பாருங்களா, அப்படி தூக்கி உதறி தள்ளிட்டு இவன் ஃப்ரீயா ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறான். நம்ம என்ன செய்வோம்? உடனே போய் எங்கேயாவது, ஆண்டவரே கப்பல்ல இருந்து வந்தேன், இங்க வந்த இந்த பிரச்சனை, அந்த வேலையை விட்டுட்டு இந்த பிரச்சனை இங்க வந்தேன், அங்க போத்துறவன்னு இந்த ஆள்கிட்ட வந்தேன், இவன் அதோடு மிச்சமா என்ன கடிக்கிறான், இவன் அதோடு மிச்சமா டார்ச்சர் கொடுக்கிறான், இவன் அதோடு அந்த கம்பெனியை விட மேலான என்னிடத்துல எதிர்பார்க்கிறான், என்னால தாங்க சொல்லுங்க முடியல. நம்ம எல்லாம் இப்படிதான் புருவருப்போம், ஆண்டவரை முறுமுறுப்போம். பவுல் தூக்கி போட்டுட்டான். என்ன செஞ்சான்? உபத்திரம் தூக்கி போட்டுட்டு சும்மா இருக்கிறான். அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல இவன் சாகல. எல்லாரும் பார்க்கற செத்துருவான். இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர மாட்டான். இதுல இருந்து இவன் கம்பெனியை விட்டு போயிடுவான், வேலையை விட்டு போயிடுவான். இந்த ஓனர்கிட்ட இவன் மாட்டிக்கிட்டான். இதுல இருந்து மாட்டிட்டான். இவனை பாம்பு கடிச்சிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவனை அந்த பாம்பு கடியில் அவனை என்ன விடல, சாக விடல. அவனை பாருங்களா, அடுத்தது எல்லாம் இவன் தேவர் நினைக்கிறாங்க. சாகாத்தனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவன் தேவன், இவன் ஒரு வித்தியாசமானவன், இவனை பாம்பு கடிச்சு கூட, இந்த விரியன் கடிச்சு கூட இவன் என்ன இல்ல, சாகல்ல. எல்லாரும் ஓடி வராங்க. அந்த ஊர் தலைவனுடைய மாமியாருக்கு ஜுரம், பேதி. அது 28 எடுத்து படிங்களா. 28 அப்போஸ்தலர் 28ல அந்த சம்பவம் வருது. பாருங்களா, புபிலியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வரிப்பட்டு, அந்த ஊர் தலைவனுடைய தகப்பனுக்கு இரத்த பேதி ஜுரம். இவனை பாம்பு கடிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. புரியுதா? புரியுதா? உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை வருது, அது காரணம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு கஷ்டம் வருது, காரணம் இருக்கா இல்லையா? சில பிரச்சனைகள் உங்க இதுல நீங்க கடந்து போறீங்க, காரணம் இருக்கா இல்லையா? எல்லாரும் கடிக்கிற மாதிரி இல்ல, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை மாதிரி இல்ல, எல்லாருக்கும் இருக்கிற வியாதி மாதிரி இல்ல, எல்லாருக்கும் இருக்கிற சோதனை மாதிரி உனக்கு வரல. பவுலுக்கு அந்த பாம்பு கடிச்சிச்சு, அதனால அவன் சோர்ந்து போகல, கர்த்தரை முறுமுறுக்கல. நான் உம்முடைய ஊழியத்துக்கு தானே என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேன், உமக்காக தானே சாவும் ரெடியா இருக்கிறேனே. அவன் என்ன செய்யல, கவலைப்படவே இல்ல. என்ன தேவன் இந்த பாம்பு கடியிலிருந்து வெளியே கொண்டு வர, அதை தூக்கி போட்டுட்டு இருக்கிறான். இங்க ஒரு பெரிய மகத்தான காரியத்தை செய்கிறாரு. இவன் போய் ஜோம் பண்றான். அவளுக்கு என்ன உண்டாகுது? சுகம் உண்டாகுது.
இவனை எல்லாரும் பார்க்கறாங்க. என்ன பாருங்கள் அடுத்தது, இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதியாரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். எதனால அவங்க இந்த அற்புதம் அவனை கொண்டு நடந்துச்சு? பாம்பு கடிச்சனால. உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் எதுக்கு அனுமதிக்கிறாரு? உங்களை கொண்டு நிறைய காரியம், ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்களை செய்ய போறாரு, உங்களை உயர்த்த போறாரு. உங்களுடைய ஊழியத்தின் பாதையில உங்களை உயர்த்த போறாரு, உங்க பிசினஸ்ல உயர்த்த போறாரு, உங்க குடும்பத்துல உங்களை உயர்த்த போறாரு. உங்களுக்கு வித்தியாசமான காரியம், உங்களுக்கு அநேகர் பார்க்கும்படி, அநேகர் மக்கள் உங்களை பார்த்து வியக்கும்படி, உங்களை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக அற்புதங்களை செய்யும்படி உங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள். என்ன சொன்னாரு? அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செலுத்தி நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். இப்ப கப்பல்ல எல்லாம் லாஸா இருக்கிறாங்க, எல்லாமே அடிபட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கும். இந்த இடத்துல இருந்து அவனை பாம்பு கடிச்சத அவன் ஒரு கேள்வியும் கேட்காதபடி தைரியமா கர்த்தர் எனக்கு உபத்திரவத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவார்னு ஆண்டவர் மேல நம்பி இருந்தனால இவங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் அந்த தீவுல உள்ளவங்க என்ன செய்தாங்க? ஏத்தி அனுப்புறாங்க. இப்படிதான் நீங்க எடுக்கணும். ஒரு கஷ்டம் வந்தோன்னா அவ்வளவுதான், போன போட்டு ஆண்டவர் சொல்ல வாக்கு தத்தை பிடிங்க, ஓத்திரம் உண்டு, திறன்கொள், பயப்படாத, நான் ஜெயித்தேன், உனக்கு மட்டும் இல்ல, நான் உன்னை நேசிக்கிறதுனால, உன்னை நான் என்ன உயர்த்த போறதுனால உனக்கு இந்த காரியத்தை உன் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறேன், சோர்ந்து போகாத. சரியா? அப்படி நீங்க எடுத்தா தான் நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய மேன்மையான காரியங்களை பார்க்க முடியும், மேல மேல வளர முடியும். கேள்வி கேட்கிறவங்க அங்க கடைன்னு விட்டுருவாரு ஆண்டவர். என்னால இதெல்லாம் சகிக்க முடியாது, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, தாங்க முடியாது அப்படின்னா நம்ம கீழே தான் கிடக்கணும். எல்லாத்துக்கும் எது வந்தாலும் என்ன வந்தாலும் அவரை நம்புவேன், யார் கைவிட்டாலும் அவரை பின் செல்வேன். நான் ஆண்டவரை விட்டு விலகதை பத்தி என்கிட்ட என்ன கூடாது, பேசவே கூடாது. இதுதான் உங்களுடைய ஸ்ட்ராங்கான ஃபெய்த். எந்த மனுஷனையும் பார்த்து நீங்க யாருடைய வார்த்தையும் கேட்டு உங்க வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓடக்கூடாது. நீங்க ஆண்டவரை பார்த்து ஓடுறீங்க. ஏசப்பா சொன்ன வார்த்தையை பார்த்து சொல்றாரு, உனக்கு பிரச்சனை வர மகனே, போராட்டம் வர, சோர்ந்து போகாது, நல்ல தைரியமா இரு. நீங்க பிரச்சனை வரம்ப அப்படியே நினைக்கணும், இந்த வசனத்தை பிடிக்கணும். ஆண்டவரை சொல்லிட்டாரு, நான் ஜெயித்தேன், உனக்கு வழி காட்டுவேன். நம்ம ஆண்டவரத்துல கேட்கணும், அப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு பெரிய கடனா இருக்குது, என்ன செய்ய முடியும்? நீங்களே சொல்லிட்டீங்க, நான் வீணா எதையும் என்ன செய்யல, நான் நஷ்டப்படுத்தல, எப்படியோ இதெல்லாம் எனக்கு தெரியாமலே வந்துச்சு. ஆண்டவரே எனக்கு இதுல இருந்து எனக்கு ஒரு வழிகாட்டுங்கப்பா, எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை தாங்கப்பான்னு நீ உண்மையாட்டே ஆண்டோடைய சமூகத்துல உன் பாதத்துல ஆண்டோடத்துல விழுந்து உட்கார்ந்து ஜெபித்து தைரியம் அறிந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் என்னை தப்புவிப்பார்னு நீங்க நம்பிக்கையோட இருந்தா நிச்சயமா உங்களுக்கு என்ன உண்டு? சொல்லுங்க, விடுதலை உண்டு. எல்லாம் மறைஞ்சு போடும் ஒரே செகண்ட்ல. என்ன தாவீது ராஜா சொல்றாரு பாருங்களா, சங்கீதம் 119:67, சங்கீதம் 119:67. சொல்றாரு தாவீது ராஜா, என்ன சொல்றாரு? ராஜா சொல்றாரு, நான் ஓத்திரப்படுவதற்கு முன்னால எப்படி நினைச்சேன், வழி தப்பி நடந்தேன். நான் போக வேண்டியது பீச். எங்க போனா? தாவீது சொல்றாரு, அவருக்கு உபத்திரவத்துக்கு முன்னால, நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு அவருக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டம். அவர் சொல்றாரு, நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு எனக்கு போக வேண்டிய தூரம், நான் இடம் தாம்பரம், ஆனா நான் எங்க ட்ரெயின் ஏறி இருக்கேன், மீனம் அங்க பீச் ட்ரெயின் ஏறி பீச் சைடா போயிட்டேன். எனக்கு தெரியல, எனக்கு என்ன தெரியல, நான் நினைக்கிறேன் தாம்பரம் தான் வருதுன்னு நான் நினைச்சிட்டு ட்ரெயினுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறேன். போற இடத்துல டக்குன்னு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்ல எனக்கு வயர் கடிக்குது, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது, எனக்கு ஒண்ணுமே தெரியல, வழி தப்பி போனேன். இப்ப நீங்க எல்லாம் அப்படிதான், உங்களுக்கு வாழ்க்கையில எதுக்கு நீங்க வழி கரெக்டா போனா உங்களுக்கு சோதனை வராது, உபத்திரம் வராது. சரியா? நீங்க ஏதாவது ஒரு இடத்துல வழி தப்புறீங்க. தாவீது சொல்றாரு, நான் வழி தப்பி நடந்தேன், எனக்கு உபத்திரம் வந்தது, அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன், என் பிரமாணங்களை காத்து நடக்கிறேன். அதான் சொல்றாரு, உம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். ஆண்டவர் சொன்னாதான் அந்த காரியத்தை செய்வேன். ஆண்டவரத்துல உட்கார்ந்து ஆலோசனை கேட்டுதான் அடுத்த ஸ்டெப்பு போவேன்.
எனக்கு நிறைய உபத்திரம் பிரச்சனை வருது. நான் யாரு சொல்றதையும் கேட்காம சிலர் திமிரு பிடிச்சிட்டு அடங்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, ஊழியக்காரங்க சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, பெற்றோர்கள் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. அங்க ஆண்டவர் ஒரு பெரிய அலையை கொண்டு வருவார், ஒரு பெரிய உபத்திரத்தை அங்க கொண்டு போடுவார். அப்பதான் தெரியும், ஐயோ சொன்னதெல்லாம் கேட்கலையே, பெற்றோர் சொன்னதை கேட்கலையே, பாஸ்டர் சொன்னதை கேட்கலையே, என் பெரியவங்க சொன்னதை கேட்கலையே, என் சொந்த பந்தங்க சொன்னதை கேட்கலையே. இப்ப மாற்றம் பாரு. இவ கேட்கிற ஒரு கேள்விக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியல. ஏன் தான் இவளை கல்யாணம் பண்ணணும், ஏன் தான் இவனை கல்யாணம் பண்ண. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? வழி தப்பி போயிட்டோம், வழி தப்பிட்டோம். நம்ம வாழ்க்கையில சில உபத்திரங்கள் வரும்பொழுது நான் கரெக்டா வந்தேனா, சரியா பண்ணினேனா, நான் தவறானவனு எப்போ தெரியும் உங்களுக்கு? உபத்திரம் வந்தாதான் தெரியும், பிரச்சனை வந்தாதான் தெரியும். பாம்பு கடிச்சாதான் பாம்பு விஷம் உள்ளதுன்னு தெரியும். இல்லைன்னா பாம்பை எடுத்து கிஸ் பண்ணிட்டு, பாம்பே நீ கிஸ் விளையாடு, பாம்பே ஆடு, பாம்பே ஆடு, பாம்பே அது கொத்துனாதான் தெரியுது விஷம். உபத்திரம் வந்தாதான் வழி தப்பி போறீங்கன்னு தெரியும். இல்லைன்னா நான் பேசுறது கரெக்ட், என் வழி கரெக்ட், நான் போறது சரியான பாதை தான். எங்க அப்பா அம்மா சொல்றத நான் கேட்க மாட்டேன், அவங்களுக்கு தெரியாது. நீ எங்க போற? பீச்சுக்கு போறக்கு நீ எங்க போற? தாம்பரத்துல போற, அங்கதான் பிரச்சனை ஆகுது. ஆண்டவர் சொல்றாரு, உட்காந்து நீ ஆண்டோட பிள்ளைன்னா ஏன் நமக்கு இந்த பிரச்சனை, ஏன் இதெல்லாம் நமக்கு வந்து நடந்துட்டு, கொஞ்சம் உட்காருவோம். கரெக்டா ட்ரெயின்ல ஒரு நாள் பாருங்களா, பாஸ்டர் நானும் நாங்க 2 பேரும் ட்ரெயின்ல பல்லாவரத்துக்கு வீராசுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏறிட்டோம், எங்களுக்கு தெரியாது. நாங்க எடுத்த டிக்கெட் என்னது, இதே 1 மாசத்துக்கு தான் நடந்து. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லா இடத்துலயும் நான் இத்தனை வருஷம் ஒரு 35-30 வருஷத்திட்ட ட்ரெயின்ல போன அப்புறம் கூட என் மண்டையில அது உதிக்கல ஃபர்ஸ்ட் கிளாஸ். 2 பேரும் யாரு ஹாயா உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப அங்க ஒருத்தன் உள்ள இருக்கிறான், அவன் வந்து ஒரு பையனை கிராஸ் பண்ணி அவனுக்கு டிக்கெட்டை வந்து செக்அப் பண்றான். இப்படி காட்டுங்க. நாங்க நினைக்கிறோம் இந்த பையன் டிக்கெட் எடுக்க வந்திருக்கிறான் பாருங்க. நாங்க அவனை என்ன செஞ்சுட்டு இருக்கோம், உள்ள இருக்கிறவன அந்த ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்ல டீசன்டான ஃபேமிலி தான், ஐடி கம்பெனில வேலை, அதுவும் தெரியாது, ஏதோ வந்து ஏறிட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து அவன் நோட் பண்ணிட்டே போறான். அவன் நாங்க போறோம், நாங்க பல்லாவரத்துல ஏறி சானிட்டோரியத்துல வந்து அவங்கள பார்த்து நோட் பண்றான். நாங்க நினைக்கிறோம், நாங்க அவங்கள முட்டாள் நினைச்சிட்டு இருக்கிறோம். டிக்கெட் எடுக்காம எவ்வளவு படிச்சிருக்குதுங்க, டிக்கெட் இல்லாமலே வந்திருக்கு பாருங்களா, டிடிஆர் போட்டு கொஸ்டின் பண்றான். அடுத்து வந்தா அவனுக்கு சரியா கரெக்டா தெரியுது, ஒரு ஸ்டேஷனா தாண்டி போயிட்டு அந்த பக்கத்துல போய் இன்னொருத்தனையும் பிடிச்சான். நாங்க அவங்கள பார்த்து கிண்டல் அடிச்சு நானும் பாஸ், நாங்க ஹாயா உட்கார்ந்து கண்ணை தூங்கிட்டு, நமக்கு இனி வருது ஸ்டேஷன் வருது, எங்க நாங்க ஏற்கனவே நுங்கம்பாக்கத்திட்ட போயிட்டோம். கரெக்டா எங்கிட்ட வந்தோம், டிக்கெட் கொடுங்க. என்ன நாங்க டிக்கெட்டை கொடுத்தோம், ஃபைன் கட்டுங்க. எவ்வளவு ஃபைன் கட்டுறீங்க? ஏங்க நாங்க சண்டை போடுறாங்க, பாஸ்டர் தானே, ஏன் நாங்க ஃபைன் கட்டணும், டிக்கெட் இருக்குல்ல. ஐயா இது ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க, எங்களுக்கு தெரியாதுங்க. தெரியாத நீங்க ஏறிட்டீங்களா, இவ்வளவு தூரம் நீங்க ஸ்டேஷன் கடந்து வந்துட்டீங்களா, என்ன செய்ய முடியாது, மாத்தவே முடியாது. நான் ஒரு சிம்பிளா போடுறேன்னு 300 ரூபாய் ஏதோ வாங்கிட்டு தான் எங்களை இறக்கி விட்டாங்க பார்க் பீச் ஸ்டேஷன்ல. அந்த டிக்கெட்டையும் கொடுத்து விட்டான். நம்ம நிறைய பேர் ஓத்துற படம் எல்லாம் பார்த்து கிண்டல் அடிச்சுட்டே இருப்பீங்க, சொல்றப்ப எல்லாம் புரியாது, நம்ம பெர்ஃபெக்ட் மாதிரி நினைச்சிட்டே இருப்போம். நமக்கு இதெல்லாம் நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கிற, நாங்க உள்ள இருக்க நம்மகிட்ட எங்ககிட்ட வந்து எனக்கு அது ரொம்ப மனசுல, நம்ம இவங்களையெல்லாம் பார்த்து பரியாசம் அடிச்சு எல்லாம் படிச்சதுங்களா இருக்குது, டிக்கெட் இல்லாம இவ்வளவு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்குது, நம்ம வச்சிருக்காரு. அவங்கள ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிடிச்சான்னு எங்களுக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஏறினால பிடிச்சான்னு எங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது. அவங்கள பார்த்து நாங்க பரியாசம் அடிச்சு, அது போல நமக்கு இருக்கும். நமக்கு அந்த ஓத்திரங்கள் வந்தாதான், நம்ம டர்ன் பண்ணதான் நம்மளும் இந்த வழியில வந்திருக்கிறோம், வழி தப்பி வந்திருக்கிறோம். நம்மளும் டிக்கெட்டை மாத்தி வந்து வண்டியில ஏறிட்டான்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு, எங்க கிட்ட வந்தது வர. அதே மாதிரி உங்க பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் போராட்டங்களும் சில சூழ்நிலைகளும் வராதது வரையிலும் நீங்க மற்றவங்களை குறை சொல்லி கொண்டு நான் மட்டும் அவங்க சூப்பர், நான் ஜெயம் பெற்றவன், எனக்கு உத்திரமே இல்லை, என் பிள்ளைகள் எல்லாம் சூப்பரா படிக்குது, எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கறதே இல்லை. ஆண்டவர் ஜெபம் பண்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கம்மி மார்க் வாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, சோர்ந்து போகாதுங்க, அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா கடைசியில் என்ன உண்டு, 10th பாஸ் பண்ணி சூப்பரா வந்துருவாங்க, +2 படிச்சிருவாங்க, டிகிரி முடிச்சுவாங்க. இதா இருக்கிற ஒரு சாம்பு என்ன பண்ணிடுவான்,
நல்ல டிகிரி முடிச்சு நல்ல சூப்பரா வேலையில ஜாயின் பண்ணிட்டான். ஏண்டா போமா, அவன் 10ஆம் கிளாஸ்ல எல்லாம் எங்க இருப்பான் தெரியுமா? எந்த ஸ்கூல்ல படிச்ச? நேஷனல் ஸ்கூல்ல. அவரு ஃபுல்லா எங்க இருப்பாரு? ரயில்வே ட்ராக்ல தான் இருப்பாரு. அவங்க அம்மா, என் பையன் 10 படிச்சா போதும், 10 முடிப்பான. பெரிய பையன் தான் நல்லா சூப்பரா படிக்கிறான், அவன் எம்எஸ்சி முடிச்சான். இந்த பையன் 10th முடிக்க மாட்டான்னு அழுது அவங்க அம்மா ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. பையன் 10 முடிச்சா, +2 முடிச்சா, பிகாம் முடிச்சியா, பிசிஏ முடிச்சுட்டான். இப்போ நல்ல ஒரு இடத்துல வேலை செய்யறான். யோசித்து பாருங்களா, அவன் எப்படி வந்தாலும் அவங்க அம்மாவுடைய ஜெபம் அவன் என்ன செஞ்சுட்டான்? ஒரு டிகிரி வாங்க அளவுக்கு ஆண்டவர் நினைச்சதாரு, நடத்தினாரு. நீங்க உங்க புள்ள படிக்கல, நீங்க 5ஆம் கிளாஸ்ல என் புள்ள படிக்கல, டாப்ல வரேன்னு அவன் ஜஸ்ட் பாஸ்ல கூட இருந்து சூப்பர் போஸ்ட்ல போய் உட்காருவான். ஆனா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவன் எல்லாம் கீழே தான் கிடப்பான். நீ சோர்ந்து போகாத, நீ ஆண்டவருடைய புள்ள எனக்கு ஒத்திரம் உண்டு, ஆனா நான் ஜெயிப்பேன். எந்த இடத்துல போனாலும் என் புள்ள உயர்ந்திருக்கும். குறைவா தான் இருந்த மார்க் வாங்கலாம், ஆனா அவன் எங்க வருவான்? ஒரு நாள் உண்டு டாப்ல வருவான். ஆண்டவன் அவனை கொண்டு வருவார். அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணி இந்த பிரச்சனைகளை மதுல தாண்ட உங்க வாழ்க்கையில என்ன உண்டு? ப்ரமோஷன் உண்டு. வழி தெரியும். உங்க வழியில வந்து பிரச்சனை வரணும், போராட்டம் வரணும், வேலையில ஓத்திரம் வரணும். உங்க மேனேஜர் உங்களை திட்டுறாருன்னா யோசிக்காதுங்க, ஆண்டவர் உங்களை வித்தியாசமா நடத்த போறாரு. அதுக்கு தான் அவர் திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க நினைக்கணும், நான் இருப்பேன், இவன் இருக்க மாட்டான். என்ன சொல்லலாம்? நான் இந்த கம்பெனியில வேலை செய்வேன், ஆனா இவன் என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். எனக்கு விரோதமா யாரும் என்ன செய்ய நிக்கவே முடியாது. உங்களை மாத்தவே முடியாது, அசைக்கவே முடியாதுங்க. உங்களை அசைக்கவே முடியாது. என்ன, நான் ஒரு இடத்துல ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யும் போது 13 வருஷம் ஒரே இடத்துல இருந்தேன். அப்ப என்ன தூக்குனாங்க. நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் இருந்தேன். அப்போ என்ன அக்கௌண்ட்ஸுக்கு மாத்தினாங்க. எல்லாரும் ஓடி வருவாங்க, நான் அந்த என்ட்ரன்ஸ்ல இருப்பேன். என்ன வேணும்னாலும் என்கிட்ட முன்னால வந்து அந்த செக்ஷன் இங்க இருக்கு, இவங்க என்ன இருக்குன்னு எல்லாம் என்ன ஐடியா கேட்டு தான் உள்ள போவாங்க. ஆனா கடைசியில என்ன மாத்தின உடனே டிபார்ட்மெண்ட் மாறிச்சு, ஆனா என் பிளேஸ் என்ன செய்ய முடியல, மாத்தம். அதே இடத்துல நான் எனக்கு அடுத்த மேனேஜர் ப்ரமோஷன் வாரது வரையிலும் நான் எந்த இடத்துல இருந்தோம், என் சீட்டை யாரும் என்ன செய்ய முடியல, மாத்தவே முடியல. என்னுடைய ஆபீசர் என் எதிர வந்துட்டாரு, அவரு சீட்டை மாத்தி வந்தாரே தவிர நான் என் சீட்டை என்ன செய்ய முடியல, மாத்தவே முடியல. பரலோகம் பெர்மிட் பண்ணாம உங்க தலையிலிருந்து ஒரு முடியோ ஒரு உத்தரம் கூட உங்களை என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. நம்புங்க, உத்தரம் உங்களுக்கு வரும், ஆனா ஜெயம் உண்டு. யாரும் உங்களை ஷேக் பண்ண முடியாது. பயங்கரமான அலைகள் வரும், கொந்தளிக்கலாம், ஆனா உங்க படகை கரெக்டா கொண்டு அக்கறை சேர்க்கிற தேவன் உங்க விசுவாச படகில் அவர் கூடவே உண்டு. சொல்லுங்க, எனக்கு படகு அநேக அலைகள் வரலாம், அநேக சுழிகள் வரலாம், அமிழ்ந்து போகிறது மாதிரி இருக்கலாம், படகுல தண்ணி வரலாம், ஆனால் கர்த்தர் என்னுடைய படகை அக்கறையில சேர்க்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியால் என்னை ஒன்றும் அணுகவே ஒரு சேதமும் வராது, எந்த நஷ்டம் வராது, எனக்கு அழிவே வராது. சொல்லுங்க, வரோம். ஆண்டவர் சொன்னார்ல, வரோம். நீ ஜோம் பண்ணாலும் வரோம், ஜோம் பண்ணாம இருந்தாலும் வரும், ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்தாலும் வரும், கொடுக்காம இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன உண்டு, பிரச்சனை உண்டு, நஷ்டம் உண்டு. காணிக்க கொடுக்கிறவனுக்கு நஷ்டம் இல்லையா? தசோபாகம் கொடுக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டம் வரும். நினைப்பீங்க, நான் தசோபாகம் கொடுக்கிறேன்னு ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் எனக்கு இவ்வளவு நஷ்டம், ஏன் எனக்கு வீண் செலவு, நான் ஆண்டவருக்கு இதை செய்யறேன் வரும். அதோட மேல ஆண்டவர் 1000 மடங்கு ஈசாக்கு விதைச்சா 100 மடங்கு அந்த வருஷத்துல கொடுத்தாரு. 100 மடங்கு கொடுக்கதான் உங்களுக்கு என்ன உண்டாரு, நஷ்டத்தை உண்டாக்குறாரு. அதுல நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து முறுமுறுக்க கூடாது. எல்லாம் கடவுளுக்கு கொடுத்தாரு. ஒண்ணுமே அவர்கிட்ட அதெல்லாம் வச்சு அவரை பிளாக்மெயில் பண்ணாதீங்க. இதை செஞ்சேனே, அதை செஞ்சேனே, நீர் எனக்கு என்ன செஞ்சீர். அவர் சொல்லார், மேலான எண்ணம் வச்சிருக்க மகனே, நீ கேட்கறது 10,000 ரூபாய், நான் 1,00,000 ரூபாய் தர உனக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். நீ இந்த 10,000 ரூபாயில வளர்க்காடாத, உனக்கு நான் 1,00,000 ரூபாய் தர உன்னை உயர்த்த போறேன். நீ அதனால என்ன அதை சோர்ந்து போகாத. ஆண்டவர் நம்மளை அப்படிதான் நடத்துறாரு. அதனால தாவீது சொல்றாரு, எனக்கு ஓத்திரம் உண்டு வந்தது. அப்ப நான் என்ன செய்ய, வழி தப்பி தெரியாத வழியில வந்தேன். அந்த பிரச்சனை எல்லாம் வந்த போறதான் நான் என்ன செஞ்சேன், இனி என்ன செய்யக்கூடாது, நம்ம இதுலயே மாட்டக்கூடாது.
அடுத்து அதுல இதுல 119 72 71 நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஒண்ணுமே தெரியாது மக்கா இருந்தாய். பைபிள்ல இதெல்லாம் இருக்கா? இதுவரையும் பைபிள் படிக்காதவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நீங்க பைபிள் படிக்க படிக்க இதெல்லாம் பைபிள்ல எங்க இருக்குது? குடிக்க கூடாதுன்னு எங்க இருக்கு? சிகரெட் குடிக்க கூடாதுன்னு எங்க இருக்கு? லவ் பண்ண கூடாதுன்னு எங்க இருக்குது? நான் என் இஷ்டப்படி நடக்க கூடாதுன்னு எங்க இருக்குது? நான் இப்படி எல்லாம் ஸ்டைல் பண்ண எல்லாத்துக்கும் அட்வைஸ் இருக்குங்க. எல்லாத்துக்கும் அங்க இருக்குது. பழைய ஏற்பாட்டுல அங்க அங்கே போய் விழுந்தாங்க. புதிய ஏற்பாட்டுல யாராவது லவ் பண்ணாங்களா? சொல்லுங்களா, எடுங்களா எடுத்து சாப்டர் விஜய் சொல்லுடா. உனக்கு தான் கொஞ்சம் பைபிள் ஞானம் உண்டு. புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல சிம்சோன் விழுந்தான், மடியில விழுந்தான், கண்ணை புடுங்கினாங்க, தாவீது விழுந்தான், கள்ளன் திருடன் எல்லாம் பண்ணிட்டு நிறைய தப்பெல்லாம் பண்ணிட்டான். புதிய ஏற்பாட்டுல அவங்க கழுத்தை விட்ட கொடுத்தாங்க, ஜீவனை கொடுத்தாங்க. ஆண்டவருக்காக வைராக்கியம் என்ன அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளை, நீ தப்பு பண்றது, உனக்கு பிரியமானபடி நடக்கிறது, தேவ சமூகத்தில் அது குற்றம். பைபிள் எடுத்து படிங்க. புதிய ஏற்பாட்டுல எங்கேயாவது யாராவது விழுந்தாங்களா? பழைய ஏற்பாட்டுல விழுந்தாங்க. அது நமக்கு இல்ல, நம்ம அதை ஃபாலோ பண்ணல. நம்ம எதை ஃபாலோ பண்றோம்? உங்களுக்குள்ள அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. அதுதான் பரிசுத்தாவி பாருங்க, பரிசுத்தாவி பாருங்க. அந்நிய பாஷையில பேசுங்க, நீ விட மாட்ட. பரிசுத்தாவி இல்லாதவங்க பரிசுத்தமா வாழ முடியாது. அதுக்குதான் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்க உங்களுக்கு கம்பல் பண்றோம். நீ ஓத்தனம் வரும்பொழுது நிக்கணும், எழுந்து நிக்கணும். என்ன சிங்க கபியில போட்டாலும் சரி, அக்கினியில போட்டாலும் அக்கினி என்னை ஒன்று சேத படுத்தாது. அக்கினி என்ன விடுவிக்காட்டு கூட நான் என்ன செய்ய மாட்டேன், சிலையை வணங்கவே. எப்ப அபிஷேகம் இருந்தா தான் சொல்ல முடியுங்க. அபிஷேகம் இல்லைன்னா நீங்க என்ன செய்ய முடியாது, சொல்லவே பயந்துடுவீங்க, அப்படியே நின்றுடுவீங்க. வேலையில சொல்ற கிறிஸ்தவங்க எல்லாம் இன்று ஒண்ணு வேலை வாங்கி இருப்பீங்க. கேக்குறாங்க யாரெல்லாம் கிறிஸ்டியன் என்ன சொல்லுவீங்க? சோதனை, இப்படி ஒரு சோதனை வருன்னு வைங்க, நிப்பீங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் வரும். அந்த காலத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவர் சும்மா சொல்ல மாட்டாரு. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவன், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காட்டு கூட பரவாயில்லை, நான் ஆண்டவரை என்ன செய்ய மாட்டேன், விடவே அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க அவரை விட்டு கொடுத்தா உங்களை விட்டுருவார். என்னை குறித்தேன், வசனத்தை குறித்தேன், எவன் என்ன வெட்கப்படுறானோ பரலோகத்தில் என் பிதாவின் நானும் அவனை குறித்து வெட்கப்படுவேன். என்ன எவன் எடுத்து உயர்த்துறானோ அங்க நானும் அவனை கனப்படுத்துவேன். அதான் வேத வசனம். எந்த கவர்மெண்ட்ல உங்களுக்கு வேலை கிடைக்குது? அன்னைக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கன்னு நம்ம என்ன செய்யலாம், இந்துன்னு கொடுத்தோம். எவன் கொடுக்குறாங்க? நீ கிறிஸ்துவனா இருந்தாலும் சரி, இந்துன்னு உங்களுக்கு வேலை கிடைக்குதா? அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடைக்குதா? எல்லாம் ஐடி கம்பெனிக்குள்ள போறீங்க, அங்க என்ன கேட்கிற? நீ கிந்துவா, நீ கிறிஸ்டியனா, நீ முஸ்லிமா, நீ அந்த ஜாதியா, இந்த ஜாதியா? ஒரு ஜாதியே இல்ல. நீ பொண்ணா, உனக்கு வேலை உண்டு. படிச்சிருக்கிறியா, உனக்கு வேலை உண்டு. நீ ஆம்பளையா, நீ எல்லா வயதுக்கு உண்டு, உனக்கு வேலை. இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, தேவனை எந்த இடத்துல விட்டு கொடுக்காத. நீ நிற்பது உன் சுவாசம் அவர் கையில தான் இருக்குங்க. யார்கிட்ட இருக்கு சுவாசம்? வெண்டிலேட்டர்லயா இருக்கு? திடீர்னு சொல்லுவான், வெண்டிலேட்டர்ல கொஞ்ச நாள் போட்டுட்டு திடீர்னு சொல்லுவான், முடியாது, ஃபீஸ் எல்லாம் பிடுங்க வேண்டியது. உங்க வீட்டில் இருந்த எல்லா ஜுவல்ஸ், இருந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கிளியர் பண்ணிடுவான். இருந்த நகை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு லாஸ்ட்ல சொல்லுவான், இவங்களால என்ன செய்ய முடியல, பணம் கட்டவே முடியல, ஃபீஸ் கட்ட முடியல. அடுத்த சொல்லுவான், ரொம்ப இதா இருக்குங்க, கார்டியாக் அரெஸ்ட். என்ன சொல்லுவான், என்ன சொல்லுவான் கடைசியில? காற்று அரெஸ்ட் ஆயிட்டு எடுத்துட்டு போங்க, வெண்டிலேட்டரை பூச்சி போட்டுருவான். அது ஏதோ ஓடிட்டே கிடக்கும், ஒன்றும் இருக்காது, ஆவி போயிருக்கும். நம்மளுக்கு சுவாசம் யார் கையில இருக்கு? கர்த்தர் கையில. உங்களுக்கு சுவாசத்தை கொடுத்தவர் நாசியில அவருடைய சுவாசத்தை ஊதினாரு. அந்த சுவாசத்தை புடுங்க யாருக்கு தான் அதிகாரம் உண்டு? அவர் புடுங்கிறத யாரும் தடுக்கவே முடியாது. அவர் புடுங்க வரும்பொழுது, உங்க சுவாசத்தை புடுங்க வரும்பொழுது, எந்த டாக்டரோ, எந்த மெடிசினோ, எந்த வெண்டிலேட்டரோ, எந்த காரியமோ உங்களை என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. பக்கத்துல கூட ஒருத்தர், இந்த வீட்டுல இருந்தவங்க, திடீர்னு அந்த பொண்ணுக்கு கல்யாணம்,
காலைல 8 மணிக்கு அவர் இறந்துட்டார். ஆட்டோவில் அதை இதை வாங்கிட்டே தெரிஞ்ச நம்ம சர்ச்சுக்கு பக்கத்து வீட்டில் முன்னால் இருந்தாங்க. சுற்றிட்டு தெரிஞ்சாரு. 3ஆம் ட்ரிப்பு வண்டி எடுத்துகிட்டு போகும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. பாடியை அப்படியே வச்சுட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு, பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுட்டு அடுத்து வந்து என்ன எடுத்தாங்களாம், பாடி எடுத்தாங்க. எல்லாம் ஆக்ஷன்ல தான் ஓடிட்டு இருந்தாரு. இதோ பார்த்தா இப்போதானே போனாரு, இப்போதானே இலையெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு கல்யாணத்துக்கு. எல்லாம் 100 மசூதியில் கல்யாணத்துக்கு ரெடியா இருந்தது. போயிட்டாரு. ஆண்டவர் பிடிங்கிட்டார். யாரும் காப்பாத்தவே முடியல. உங்களுடைய சுவாசத்தை எப்ப பிடுங்குவாருன்னு யாருக்காவது கேரண்டி இருக்கா? எப்ப சாகலன்னு ரெடியா இருங்க. எப்போ நீங்க எதிர்பார்த்திருக்கிறது ஒண்ணு ஆண்டவருடைய வருகை, இல்லைன்னா உங்க மரணம். இதுல 2ல 1 கட்டாயம் சம்பாதிக்கும். அது எந்த நேரம் எங்க இருக்கும்போ, ட்ரெயின்ல இருக்கும்போதா, நீங்க வேலையில இருக்கும் பொழுதா, வீட்டுக்காட்ட கூட சொல்ல முடியாது, டக்குன்னு போயிட்டே இருப்பீங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை, என் பசங்க சின்ன பிள்ளைங்க, ஒரு 8 வயசு 10 வயசுல எல்லாம் நாங்க 2 பேரும் வேலைக்கு போயிருவோம். என் தம்பி தான் இங்க அவங்கள கொஞ்சம் பார்த்துருப்பான். அப்ப அவன் சொல்லுவான், உங்க அம்மா அப்பாவும் பறந்து, அப்ப நாங்க ரொம்ப தீவிரமா இருப்போம் ஆவிக்குரிய விதத்துல. அப்போ சொல்லி விட்டுப்பான், என் தம்பி சொல்லி வச்சிருப்பான், உங்க அம்மா 2 இவன் கீழ்ப்படிய மாட்டாங்க, 2 பேரும் நினைச்ச மாட்டாங்க. என் தம்பிக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, அட்டகாசம் பண்ணுவாங்க. ஷெரின் கொஞ்சம் கேட்பா, ஷெல்டன் கொஞ்சம் வால் காட்டுவான். அப்ப அவன் சொல்லுவான், உங்க அம்மா அப்பா பறந்து போயிட்டாங்க மேல பரலோகத்து, நீங்க என் கூட தான் என்ன செய்யணும், இருக்கணும். 2ஐயும் பயமுறுத்தி நாங்க வரம்ப சொல்லுவோம். இவன் சொல்லுவா, பாப்பா சொல்லுவா, சரின்னு சொல்லுவா, அம்மா மாமா எங்கள்கிட்ட அம்மா அப்பா பாந்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க மேலேன்னு சொல்லிட்டு அழுவும் வந்துருந்து. அப்படி ஏமாத்தி திடீர்னு ஒரு நாள் பறந்து போயிடுவீங்க. குடும்பத்தில் இருப்பீங்க, தூங்கிட்டே இருப்பீங்க. காலைல முழிச்சு பார்த்தா வீட்டுக்காரரை காணாது, பிள்ளைகளை காணாது, மனைவிகளை காணாது. டக்குன்னு போயிருப்பாங்க. ஐயோ 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 சொல்லிட்டு இருந்தாலே போயிட்டாளே. சடனா சம்பவிக்கும், சர்ப்ரைஸா நடக்கும். சர்ப்ரைஸா நடக்க வேண்டிய சம்பவம் ஒண்ணு கிடையாது, மரணம், இல்லைன்னா தேவனுடைய வருகை. அதற்கு ரெடியா இருங்க. எதையாவது ஒண்ணு ஃபேஸ் பண்ணணும். உலகத்துல எல்லாம் செய்யுங்க. கடைசி நாட்களில பெண் கொடுத்தும் பெண் கொண்டும் வீடு கட்டியும் எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப சூப்பரா இருப்பாங்களா? இதெல்லாம் என்னதுக்கு அடையாளம்? ஆண்டருடைய வருகைக்கு. எல்லாம் அதுலயே புக் ஆயிடுவாங்க. சீக்கிரத்துல எல்லாம் நடக்கும். ஆனா ஆண்டருடைய வருகையில எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். இங்க உள்ளதெல்லாம் என்ன செய்யாது மேல சொல்லுங்க. எவ்வளவு சம்பாதிச்சு வச்சாலும் விழுத்துட்டு மேலே போகணும். இந்த உலகம் நமக்கு என்ன இல்லை, இந்த பூமி உங்களுக்கு சொந்தம் இல்லை. நினைவுல வச்சிடுங்க. 6 அடி கூட கிடைக்காதுங்க. போற சமயத்துல எடுத்து நீங்க கல்லறையெல்லாம் கட்டி எடுத்து வைக்கலன்னா எடுத்து புதைச்சிட்டு மண்டவோட அப்படியே தூக்கி தள்ளிட்டு அந்த மூலையில போட்டுட்டு அடுத்த பாடி. ஊர் சைடாவது 6 அடி உண்டு. அவங்க ஒன்னும் இல்லைன்னா கூட ஒரு இடத்த வச்சிருப்பாங்க, கல்லறைக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க. இங்கெல்லாம் அது கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. அது கூட நமக்கு சொந்தம் இல்லாத இந்த பூமியில ஒரு குப்பையும் பிரயோஜனம் இல்லாத இந்த சரீரத்துக்காக இவ்வளவு மேன்மை பாராட்டி என்ன பண்ண போறீங்க? ஒரு நாள் வரும், இதெல்லாம் மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் போகும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமா இருக்குல்ல, நீங்க இங்க இருக்கிற நேரம் உங்க வாழ்க்கையில அப்படியே ரவுண்ட் பண்ணி ஆண்டவர் வச்சிருப்பாரு, கால்குலேஷன் போடுவாரு. என் மகன் சண்டே ஆண்டோடைய சமூகத்துல இருந்தா, வசனத்தை கேட்டா, ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பிடிச்சிட்டான். ஆண்டவர் மனம் திரும்பதான் கூப்பிடுறாரு, வா மகனே நீ மனமாறுப்பா, நீ எனக்கு எதையும் தராத, என்ன கொண்டு சாட்டிஸ்ஃபை தான், என்ன திருப்திப்படுத்த, நீ எது தந்தாலும் நான் திருப்தியாக மாட்டேன். அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டைன்னா அப்பா எதை எதிர்பார்ப்பாரு? பையன் சம்பளத்தையா பார்ப்பாரு? நான் இப்ப போட்டு போ சம்பளம் தான் போட்டுட்டு பையன் பேசாம போனா அப்பா அந்த சம்பளத்தை எடுத்து பயன்படுத்துவாரா, யூஸ் பண்ணுவாரா? சொல்லுங்களா? பேரண்ட்ஸா இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறீங்கல்ல, உங்க அப்பா உங்கள்கிட்ட உங்க பையன் இல்லைன்னா பொண்ணு, அம்மா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா எப்படின்னு கேட்காம, ஒரு வார்த்தை கேட்காம நல்ல ட்ரெஸ் வாங்கி தந்து உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தா நீங்க அவனை என்ன பண்ணுவீங்க? ஒரு வார்த்தை பேச மாட்டேன்னு சொல்லி இவனுடைய காசு எதுக்கு தூக்கி போட்டுட்டு, உன் காசும் வேண்டாம் உன் ட்ரெஸ்ஸும் வேண்டாம், எனக்கு இலவசமா ஆண்டவர் எல்லாம் தருவாருன்னு நீங்க கடவுள் மேல நம்பிக்கையா இருப்பேன். இதுதான் காலம். கடைசி காலத்துல இப்படிதான் இருக்கும். நம்ம ஆண்டவர் பார்க்கிறாரு, நீங்க அவரை ஆராதிக்கணும், அவரை கூப்பிடணும், அவருடைய பாதத்துல உட்காரணும், அவருக்காக ஏதாவது சொல்லுங்க. காணிக்கை கொடுத்தெல்லாம் ப்ளீஸ் பண்ண முடியாதுங்க. ஏன் கொண்டு காணிக்க பாக்ஸ்ல போடு. இன்னும் பாருங்களா, நம்ம மக்கள் ஜென்ஸ் முடிச்சோன்னா 2 பாக்ஸ் இருக்கு,
அந்த ஒரே பாக்ஸ்ல தான் வந்து லைன்ல போறீங்க. எவ்வளவு சொல்லி பாக்குற, அப்ப கூட என்ன இல்ல, ஏறல. இப்ப ஒரு சைடு இப்படி வருவாங்க, லேடி ஜென்ஸ் சைடுல இருந்து அப்படி வருவாங்க. ஜென்ஸ் முடிச்ச உடனே அந்த லேடிஸ் வராங்க பாத்தீங்களா, எல்லாரும் அப்படியே வரும்போது ரெண்டு பாக்ஸ்லயும் போடலாம் இல்ல, இந்த ஒரு பாக்ஸ்ல தான் எல்லாரும் நின்னு போட்டி போட்டு நிப்பாங்க. நான் இப்படி கையை காட்டி காட்டி ஒவ்வொரு வாரமும் கையை காட்டுறேன். என்னால இந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு வணங்கா கழுத்துள்ள மக்களாக என்ன சொல்றாங்க என்பதை புரிந்து கொள்ளலைன்னா நீங்க ஆண்டவர் சொன்னா கேட்பீங்களா? காணாத தெய்வத்தினுடைய வார்த்தைய எப்படி நீங்க புரிவீங்க? இதே உங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. என்ன சொல்றாங்க, ஒரு லைன் போயிச்சு, ஜென்ஸ் முடிச்சிட்டு நம்ம எல்லாரும் லேடிஸ் ரெண்டு லைனா வந்து போட்டுட்டு போலாம், சீக்கிரமா டைம் சேவ் ஆகுனத உங்களால என்ன செய்ய முடியல. எல்லாரும் அதுக்கு பின்னால நான் சொல்லி இப்படி வாங்கன்னு சொல்றேனே தவிர யாரும் கவனிக்க எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. அவங்க நினைப்பனா இது பொம்பளைங்களுக்கு இதா இருக்கு, சொல்லுங்க, இது ஆம்பளைங்களுக்கு மண்டையில அது செட் ஆகி போச்சு. இது பொம்பளைங்களுக்கு, இது ஆம்பளைங்களுக்கு, எல்லாம் ஈக்குவல் ஆண்டோடைய சன்னிதானத்தில். ஏன் சொன்னா நம்ம எதையும் கவனிக்கிறதே இல்ல. என்ன சொல்றாங்க, என்ன பண்றாங்க, ஆண்டவர் வரப்போகிறாரு, ஆயத்தப்படணும், ரெடி ஆகணும். ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம். அவரை தவிர இந்த உலகத்துல பூமியில பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு வேற தெய்வம் இல்லைங்க. எல்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம், எல்லாம் தரலாம். ஆனா பரலோகத்துக்கு மட்டும் போறதுக்கு யார் தான் தெய்வம்? இயேசுதான். ஏன்னா அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சொல்லிட்டாரு, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கு. என்ன தவிர எந்த கடவுளும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வராது. எங்கேயும் சொல்லல. மெய்வெளி கர்த்தருடைய வழி இயேசுக்கு தான் தெரியும். அங்கேருந்து இறங்கி வந்தாரு, எங்கேருந்து வந்தாருன்னு அவருக்கு தெரியும். பரலோகத்திலிருந்து விண்ணுலோகத்திலிருந்து மண்ணுலோகத்துக்கு வந்தவர், மண்ணுலோகத்திலிருந்து விண்ணுலோகத்துக்கு போயிருக்கிறாரு. அவருக்கு தான் வழி தெரியும், உங்களுக்கு தெரியாது வழி. ரூட் இன்னும் போடல, எந்த தெய்வமும் ரூட் போடல. எங்க போறக்கு தேவன் சொல்ற பரலோகத்து பைபிள்ல சொன்னதான் நடந்துட்டே இருக்குங்க. இன்னைக்கு அதான் நடந்துட்டே இருக்குது. என்னைக்கு ஒரு குடும்பத்தை ஆண்டவர் சூஸ் பண்ணி, ஆபிரகாம் குடும்பத்தை சூஸ் பண்ணி அவன் சந்ததியை பலுகி பெருக வச்சு, அவன் செஞ்ச தப்புனால அவன் என்ன நஷ்டத்தை அடைஞ்சான், என்னென்ன கஷ்டப்பட்டான், யாரெல்லாம் அவனை ஒடுக்குனாங்க நெருக்குனாங்கன்னு இந்த பைபிள்ல எழுதி வச்சு அவன் ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது அவனை உயர்த்தினாரு. அவன் ஆண்டவரை விட்ட பொழுது அநேகர் வந்து அவனை நெருக்கி ஒடுக்கி அவனை சிதறடிச்சாங்க. அந்த ஜனத்துக்காக எழுதப்பட்ட பைபிள் இன்னைக்கு உங்க கையில கொடுத்திருக்கு. நீயும் அந்த ஜனமாய் மாறு, நீ ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் மாறி இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும். இந்த பைபிளை நம்ம கையில கொடுத்திருக்கிறேன். நம்ம இதுக்கு சொந்தக்காரங்க இல்ல. யார் தான் இதுக்கு சொந்தக்காரங்க? இன்னைக்கு அடிச்சிட்டு இருக்கிறாங்களே இஸ்ரவேல் தேசம், அதுதான், அவங்க தான் இதுக்கு சொந்தம். ஆனா நம்ம வழிபோக்க சொல்றாங்க இல்ல, பையன் கேட்கல, ஒரு சாப்பாடு கூட தரல, சொத்தை யாரு கொடுப்பாங்க? நான் அநாத சத்திரத்துக்கு எழுதி வைக்கிறேன். புரியுதா? அப்பா அம்மாக்கு சாப்பாடு போடாம, அவங்கள தனியா கவனிக்காம, ஒழுங்குபடுத்தலைன்னா, அவங்கள்ட்ட ஏதாவது இருந்தா, அவங்க ஏதாவது சேவிங்ஸ் வச்சா சாகிற சமயத்துல சொல்லுவாங்க, மருமகங்க பெற்றோர்களை என்ன செய்யணும்? பூமியில உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்க பெற்றோர்களை கனப்படுத்தணும். பேசுங்க, எல்லாம் கொடுங்க, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் கனத்தை கொடுங்க. அவங்க சொத்தெல்லாம் உயிரோட இருக்கும்போது கேட்க கூடாது. யாரா கேக்குறீங்களா? அவங்களுக்கு தெரியும், கேட்டா இதான் இருக்கும். யாருக்குமே அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுக்க என்ன இருக்காது. அது பையனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், அவங்க வாழ்நாள் அளவும் கொடுக்க என்ன இருக்காது, ஆசை வராது, இஷ்டம் இருக்காது, ஃபுல்லா கொடுக்க மாட்டாங்க. நான் எனக்காக எதுக்கும் நான் சொல்றேன், இது எதுக்கும் வந்துச்சு. யாரும் எப்படி கேட்கறாங்களா என்ன தெரியல, அவங்களா தெரியும், அவங்கள பார்ப்பாங்க. நம்மளுக்கு நேரம் நெருங்கிச்சு, இனி ஏதாவது குடும்பத்துல பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு அவங்களா ஏதாவது தீர்மானம் பண்ணி வைப்பாங்க. அதுதான் பிளஸிங். நீங்க அதுவரையில அவங்க தராங்களோ தரலையோ, கொடுக்கறாங்களோ கொடுக்கலையோ, பேரண்ட்ஸ்களை கவனிக்க வேண்டியது யாருடைய கடமை? பிள்ளைகளுடைய கடமை. ஆண்டவர் அதான் சொல்ல, நமக்கு அநேக உபத்திரவங்களை எல்லாம் கொடுத்து என்ன செய்யறாரு? ஆண்டவர் அவருடைய பாதையில நம்மளை நடத்துறாரு. அடுத்து பாருங்களா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து படிங்க.
என்ன பண்ணுவான்? ஆண்டவர் சொல்றாரு ரோமர் மக்களை பார்த்து, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரத்துல இருக்கணுமா? உபத்திரம் வரும்போது என்ன வாயை மூடிட்டு உட்கார்ந்துடணும். போய் இது நமக்கு நேரம் சரியில்லை, சரியா? புள்ள கூட நம்மகிட்ட கேள்வி கேட்குது, வாய்த்தை திறந்து பேசாத புள்ள கூட நம்மளை திட்டுது, நமக்கு ஏதோ ஒரு டென்ஷன், உபத்திரம் வந்துச்சு. அதனால உபத்திரத்துல எப்படி இருக்கணுமா? யாரு பொறுமையா இருக்கிறீங்க? பிரச்சனை வந்தா தானே வீட்டில் சண்டை நடக்குது, பண கஷ்டம், போராட்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? பொறுமையா இருக்க முடியல. ஆண்டவர் சொல்லாரு பொறுமையா இரு, வாயை மூடு. உங்களுக்கு வீட்டுல கஷ்டமா இருக்கா, பிரச்சனையா இருக்கா, ஒரே சலசலப்பா இருக்கா, ரொம்ப வீட்டுக்காரர் ரொம்ப கோபத்துல இருக்கிறாரா, பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகள் எல்லாம் எதிர்த்து நிக்குதா, பொறுமையா இருங்க. நமக்கு அது என்ன செய்ய முடியாது. அப்ப நமக்கு நினைக்கணும், சாத்தான் எதையோ உபத்திரவப்படுத்துறான், அவன் நம்மளை டார்ச்சர் பண்ண நினைக்கிறான். இந்த உபத்திரவத்தில் நம்ம எப்படிதான் இருக்கணும்? நீங்களும் கூட பேசி, ஊடாடு கூட பேசி 4 அடியை வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு போய், அப்பா வீட்டுக்கு போய், என்ன இப்படி பண்ணிட்டாங்க, நான் வாழ்ந்தேன், பிரயோஜனமே இல்லை. உபத்திரம் வந்தா என்ன செய்யணும் சொல்லுங்க? உங்க வாழ்க்கையில உபத்திரம்னா நீங்க என்ன செய்யணுமா? பொறுமை. அதுக்குதான் கத்து கொடுக்க தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்களா, 5:3. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று அறிந்து நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இவங்க என்ன செய்றாங்க? உபத்திரம் எதை கொண்டு வருமா? பரீட்சை, டெஸ்ட் வரும். வாத்தியார் உபத்திரப்படுத்த, படி படி படி. அதுக்கு அடுத்து என்ன வரும்? எக்ஸாம் வரும். உங்களுக்கு உபத்திரவத்தில் ஆண்டு சொல்ல, நீ பொறுமையா இரு, வாத்தியார் திட்டுறாரு, ஏதோ நமக்கு போராட்டம், உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. சும்மா இருக்க சொல்லல, பொறுமையா இருந்தா உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, ஆண்டவரத்துல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ஆண்டவருடைய சுமத்துல என்ன செய், ஜெபம் பண்ணிட்டே இரு. இப்ப எல்லாம் நீ வாயை திறக்காத, எது எடுத்தாலும் உனக்கு விரோதமா எழுப்புறாங்க, எது பேசினாலும் உன் மேல குற்றம் சாப்பிடுறாங்க. இந்த நேரத்துல, இந்த இடத்துல நீ என்ன செய்யக்கூடாது? பேசவே பொறுமையா இருந்து தேவனோட பேசுங்க. அமைதலா இருக்கும் பொழுது அது பரீட்சை கொண்டு வருமா, அடுத்தது எக்ஸாம் வருமா. அதுல நீங்க ஒருத்தர் என்ன செய்தா? பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கை. எக்ஸாம் எழுதினோட பரவாயில்ல, நான் வந்துட்டேன், வின் பண்ணிடுவேன், எப்படியாவது இதுல நான் என்ன செஞ்சிருவேன், விடுதலை வாங்கிடுவேன், ஆண்டவர் எனக்கு ஏதாவது செஞ்சிருவாரு, நம்பிக்கை வருமா உண்டாக்குறது என்று அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை. கஷ்டம் வந்தா என்ன செய்யணும்? உபத்திரம் வந்தா என்ன செய்யணும்? நல்லது, ஏதோ ஒரு ப்ரமோஷன் வரப்போகுது, நமக்கு டெஸ்ட் வரப்போகுது, நமக்கு மேன்மை பாராட்டுங்க. ஆண்டவரை உயர்த்தும் பொழுது நம்ம உபத்திரவத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவரை மேன்மை பாராட்டணும். இன்னும் ஒரே ஒரு வசனம், அப்போஸ்தலர் 14:22. 14:22. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று. உங்க வாழ்க்கையில பரலோகத்துக்கு போனா நிறைய சொல்லுங்க, ஐஏஎஸ் ஆகணும்னா நிறைய டெஸ்ட் எழுதணும், அப்படிதானே? என்ன ஆகணும்? பெரிய டாக்டர் ஆகணும்னா அடிக்கடி டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட், நீட் எழுதி 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 அந்த பிள்ளைகள் அந்த எக்ஸாமுக்கு காம்படிஷன்ல வர மார்க் வர்றது வரையும் அவங்க டெஸ்ட் எழுதணும், மார்க் வாங்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும்? அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால நீங்க திடப்படுங்க, மனசை கலங்கடிக்காதுங்க. இவ்வளவு உபத்திரம் வந்தா கூட நம்ம எங்க தான் போனோம்? நம்மளை எங்க கொண்டு ஆண்டவர் சேர்ப்பாரு? இந்த பூமியில இல்லைன்னா கூட பரலோகத்துல நமக்கு ஒரு இடம் உண்டு. அதுக்கு தான் இவ்வளவு உபத்திரவங்களை பூமியில சகிக்கிறீங்க. பொறுமையோட இருங்க, ஏற்ற காலம் வரும். கர்த்தர் எல்லா நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.